கணேஷ், நீ ஆஃபீஸில் அரசியல் கருத்து சொல்ல சொன்னாலும் நீ இன்னும் இன்ஸ்டாவில் அரசியல் கருத்து சொல்லிட்டு இருக்கிற. இன்ஸ்டா ப்ராப்ளம் ஆகலான்னு பார்க்குறியா நீ? இன்ஸ்டா பிரபலம் ஆவார், அப்புறமா அவர் எம்எல்ஏ ஆவார். அந்த ஐடியாவில் இருக்குது. கரெக்டாக ரூட்டில் போயிட்டு இருக்காரு. ஏதோ டைலாக் சொல்லுவீங்களே, படுத்துக்கிட்டு ஏதோ விட்டத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மல்லாக்கப்படுத்து விட்டதை பார்த்து அந்த கதை நீங்கள் சொல்கிறது. சரி, நிகழ்ச்சிக்கு போயிடலாம். தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு டிஜிபி விவகாரத்தை தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காரு. பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கனால தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார் சார். இதற்கு பதிலளிச்ச ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, நீங்கள் இருக்கப்போ பொறுப்பு டிஜிபி இருந்துச்சு, நீங்களும் அதை பற்றி பேசலாமா? ராமானுஜம் போன்றவர்களெல்லாம் வந்து செல்வி ஜெயலலிதா பொறுப்பு டிஜிபியாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சதே அதிமுகன்னு குற்றம் சாட்டுறாரு சார். உண்மை மறுக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த மினிமம் டென்யூர் இருக்குல்ல, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னவாக இருந்தாலும் அப்பாயிண்ட் பண்ண டேட்லேருந்து 2 வருஷம் இருக்குல்ல, அதை முழுமையாக அனுபவித்தவர் ராமானுஜம். 60 ஆயிடுச்சு, இன்றைக்கி ரிட்டையர் ஆகிற அன்றைக்கி அப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் தான் இந்த யூபிஎஸ்சிக்கு பேனலில் அனுப்புறதெல்லாம் இவால்வ் ஆகுது, புரியுதா? அப்போ வெறும் ஜட்ஜ்மெண்ட்டு, பிரகாஷிங் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி யாரை ஹெச்ஓபிஎஃப் போடுறீங்களோ அவருக்கு 2 வருஷம் அப்படின்னு சொன்னோன்னே இதை போடுறேன் பாருன்ட்டு போட்டார். அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர், மாநிலத்தை செம்மையாக வைத்திருந்தார், தன்னலம் பாராதவர் அப்படின்றதெல்லாம் வேறு. ஆனால் அது தவறு. ஓகே, பொறுப்பு டிஜிபியாக ஜெயலலிதா நியமித்து தவறு, ரைட்டு. நீங்கள் அதே தப்பு பண்ணுறீங்க. 2 தப்பு சரியாயிடுமா? அறிவு இல்லை. அந்த ஆட்சி சரியாக இருந்தானே ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. இதை ஒரு வாதம்னு தூக்கிட்டு வர்றீங்க. 4 அதிகாரிங்க அவர்களின் நலனுக்காகத்தானே இதை செய்து கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ அல்லது அரசாங்கத்தின் முக்கிய தூணாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சாருக்கோ சீமா அகர்வாலையோ ராத்தோரையோ பிடிக்காமல் இருக்கிறதா? இத்தனைக்கும் ராத்தோரை அந்த குடும்பத்துக்கு நெருக்கம்தான். மாறன் ஃபேமிலிக்கு அவ்வளோ நெருக்கம். மாறன் ஃபேமிலி தான் எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தது மாறன் ஃபேமிலி. இன்னொன்று, அவரை பிடிக்காமையா சென்னை சிட்டி கமிஷனர் இருக்குனீங்க? உங்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட போட்டு தான் ஆகணும். அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ரகுபதி, மத்திய அரசு அவர்கள் விரும்பிய நபரை டிஜிபியாக நியமிக்கிறது. எப்படிப்பா நியமிக்க முடியும்? ஜம்மு காஷ்மீர் கார்டரில் இருக்கிற ஒரு டிஜிபி எடுத்துகிட்டு ஏப்பா இவர் அப்பாயின்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்களா? இல்லை 10வது இடத்துல இருக்கிற கொண்டு வந்து போடுங்க பண்ணுறாங்களா? பாசிபிள் அது? அப்போ இந்த அதிகாரிகளுக்காக அமைச்சர் டான்ஸ் ஆடுறாருன்னா யாருடைய ஆட்சி இது? அவர் மீண்டும் மீண்டும் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர், அது அவரது கடமை. எனக்கு உள்ளபடியே அவர் பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசுவது எனக்கு மகிழ்ச்சி. இந்த இஷ்யூவை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரே என்று நான் உள்ளபடியே மகிழ்கிறேன். ஏன்னா இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட 5-6 வாட்டி பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். இதோட கூட பேசியிருந்தேன் சார். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில உரிமையோடு அதை திணிக்கிறாங்க. நாங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறோம். இதில் மாநில உரிமை எங்கேருந்து வந்தது? கவர்மெண்ட்டை ஒரு கட்சியை இதை டிஃபெண்ட் பண்ண வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அதிகாரிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்? அதிகாரிகள் தங்களுடைய நலனை தவிர வேறு எந்த நலனையும் பேணாதவர்கள், வேறு எதை பற்றியும் அக்கறை இல்லாதவர்கள் என்பதை 4.5 ஆண்டு காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த டிஜிபி விவகாரமாக இருக்கட்டும், இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருக்கட்டும், ரொம்ப செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு தீர்ப்பு இது. எஸ். ஸோ